இந்த வீடியோவோட ஸ்பான்சர் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும்னா 5 வருஷமா செயல்பட்டு இருக்கு ஒரு ட்ரஸ்டடான பார்ட் டைம் கம்பெனி. இந்த ஸ்பான்சர் ஒரு ஜாப் ரிலேட்டடானது. உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இப்போ ஸ்க்ரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்க. அதாவது உங்க நேமும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க இல்லை என்ன படிக்கிறீங்க இது இந்த வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணுங்க. ஸோ இவங்க கொடுக்குற ஒர்க்கை பத்தி சொல்லணும்னா பெருசாலாம் இருக்காது, ஒரு 5 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறது தான். ஸோ பிளானை பற்றின டீட்டெயில்ஸ் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறது தான். அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதையும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் உங்க நேம் குவாலிஃபிகேஷன் மட்டும் சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் போலீஸாக வந்திருக்க ஒரு வெப் சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ண தவிர வீடியோ போகிறது. ஸோ அந்த வெப் சீரிஸ் என்னன்னா பீஸ் மேக்கர் சீசன் 2 IMDb 8.3 ரெடி கொடுக்குற ஆக்ஷன் அண்ட் த்ரில்லர் சீரிஸ். டோட்டல் 8 எபிசோடு இருக்குது. இந்த சீரிஸை பற்றி சொல்லணும்னா ஜான்சன் அண்ட் சில பாப்புலரான ஆக்டர் வச்சு ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சரஸ் வெப் சீரிஸ். கான்செப்ட் என்ன, ஃபர்ஸ்ட் சீசனில் தேட்டர் இடத்துலேருந்து வந்த சில பூச்சிக்கிட்டு இருக்கு பீஸ் மேக்கர் இந்த உலகத்தை காப்பாற்றுறான். செகண்ட் சீசனில் என்னத்தான் பீஸ் மேக்கர் இந்த உலகத்தை காப்பாற்றிருந்தாலையும் அவனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை யாரும் கொடுக்கல. அண்ட் இதே நிலமை தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அண்ட் அவங்க வேலையும் போயிடுது. அதனால பீஸ் மேக்கர் ஜஸ்டிஸ் லீக்ல சேர போனால் அங்கேயும் அவனை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிடுறாங்க. சரி, தன்னோட காதலிக்கிட்ட தன் காதலை சொன்னாலும் அவளும் அதை ஏற்றுக்க மாட்டான். இப்படியே அடிமழை அழி விழுந்ததால பீஸ் மேக்கர் ஒரு நாள் அவன் அப்பா உருவாக்கின டைமென்ஷனல் போர்ட்டலுக்குள்ள போய் பார்க்கும்போது அங்கே தான் உலகம் மாதிரியே வேற ஒரு உலகம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறான். அது வேற ஒரு டைமென்ஷனில். அந்த உலகத்தில் பீஸ் மேக்கர் இருந்த அவன் ஃபேமிலி, காதல், அவனுக்கு இருக்க மதிப்பை பார்த்து பர்மனண்டாக அந்த டைமென்ஷன்லேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு ஒரு சூப்பர் ஹீரோவாக தன்னோட லைஃப்பை வேற ஒரு டைமென்ஷனில் கண்டினியூ பண்ணுறான். பட் பீஸ் மேக்கர் ஃப்ரெண்ட்ஸ் இது இயற்கை எதிரானதுன்னு சொல்லிட்டு பீஸ் மேக்கரை எவ்வளவோ சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வர பார்க்குறாங்க. அண்ட் பீஸ் மேக்கரை பிடிக்காத ஒரு இன்வெஸ்டிகேட் ஆஃபீஸர் அவங்ககிட்ட ஒரு பர்ஃபெக்ட் டைமென்ஷனல் போர்ட்டல் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது கவர்மெண்ட் ஹெல்ப்பால் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு பீஸ் மேக்கர்கிட்ட இருந்து அந்த போர்ட்டலை கைப்பற்றுறாங்க. அண்ட் போக போக தான் தெரியுது அது போர்ட்டலை உருவாக்கணும் அவங்க அப்பா இல்லை, ஒரு ஏலியன் கிட்ட அபகரிக்கப்பட்டதுன்னு. ஸோ பீஸ் மேக்கர் அகைன் தன்னோட ஒரிஜினல் வேர்ல்டுக்கு வந்தாலும் இல்லையா, எதுக்கு அந்த ஆஃபீஸருக்கு பீஸ் மேக்கரை பிடிக்கல, அந்த ஆஃபீஸர் டீம் டைமென்ஷனல் போர்ட்டில் வச்சு என்ன பண்ணுறாங்க, அண்ட் ஃபைனலாக பீஸ் மேக்கரோட லவ் சக்ஸஸ் ஆச்சா இல்லையா, இதெல்லாம் பற்றி சொல்கிறத கான்செப்ட். இந்த சீரீஸில் ஹீரோவோட ஆக்டிங் நல்லா இருந்துட்டோ இல்லையா, ஆனால் அந்த ஈகிலின்னு ஒரு கடுகு வரும், அதுக்கு இருக்க ஹைப்பு வேறு எந்த கேரக்டருக்குமே இல்லை. ஒரு டீசெண்டான சிம்பிளான வெப் சீரிஸாக இருந்தாலையும் நல்லா இருக்குது. ஜியோ ஹாட் ஸ்டாரில் 2 சீசனும் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் போய் பார்த்துருங்க. இத்தோடு வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்பா.